ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை துறையில உதவி வேளாண்மை அதிகாரி போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பது டிஎன்பிஎஸ்சில வெளியிட்டிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 580 போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பது. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். கூகுளில் போயிட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 580 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் வந்து எஸ்டி பிரிவுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். மற்ற தகவல்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். கேஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் டீடைல்ஸ் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 7/4/2019 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, முஸ்லீம், அப்புறமா டெஸ்டிடியூட் விடோஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 18 வயசு வந்து மினிமம் வயசு ஆகும். மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 30 வயசு வந்து கடந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணிவிட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர், அதாவது 2 வருஷம் பட்டய படிப்பு வந்து விவசாயத்தில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்படின்னா காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிலையும் அஃபிலியேட் பண்ண ஏதாவது ஒரு காலேஜில் நீங்கள் வந்து இந்த பட்டயத்தை வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலே சொல்லியிருக்க இந்த கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு நீங்கள் +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 10+2+2 இந்த ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 500 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 2 பேப்பர்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 300 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 75 மார்க் பார்த்தீங்கன்னா HSC ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 மார்க் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா SSLC ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 7 இடத்துல வந்து இந்த எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், தஞ்சாவூர், இந்த 7 இடத்துல வந்து இந்த எக்ஸாம் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னோ அதை மட்டும் தான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 27/1/2019 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜில் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸில் சொல்லியிருக்க பாடங்களை படிச்சுட்டு நீங்கள் உங்கள் எக்ஸாமுக்கு தயார்படுத்துங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்து நம்ம தமிழில் வர இருக்குது. ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2019லையும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஜூலை 2019ல, ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை 2019ல் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.